ஈரானுடைய ஊடகங்கள் போலி ஊடகங்கள், இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழகிறது நேர்மையற்ற ஒரு செயல், இவங்களோட நல்லெண்ணத்தோட பழகுவது என்கிற பேச்சே இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஈரான் காரணம் நம்ப முடியுமா, அவங்களோட நல்லெண்ணத்தில் பழக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையான ரொம்ப நல்லெண்ணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் திட்டி தீர்த்திருக்கிறார். உலகத்தில் எவனா டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆளை நம்புவாரா? அந்த ஆள ஃபேமிலி நம்புமா? யாராவது நம்ப முடியுமா? அவரே சொல்றாரு, நான் இப்ப சொல்றதை நீ 20 நிமிஷத்துல மாத்திடுவோம். கடந்த 72 மணி நேரங்களாக மத்திய கிழக்கு ஒரு சூடான சூழலாகவே இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஈரான் மீது நாங்க தாக்குவோம் அமெரிக்கா சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மறுக்கவில்லை, ஆனால் அதுக்கு டேட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரம்ப் ஒரு அமைதிக்கான ஜனாதிபதி என்று வந்தவரே இப்ப கடைசியில சண்டைக்கான ஜனாதிபதி என்று மக்களிடத்திலே மாறிவிட்டார். இது அர்த்தமற்ற மத்திய கிழக்கு போரை தொடங்கி அவர் அவருடைய பேரையே கெடுத்துக்கிட்டாரு. அவர் இஸ்ரேலுடைய பேச்சுக்கு சிக்கிக்கிட்டு அவருடைய பேரை இல்லாமல் ஆக்கிக்கிட்டார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்கிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முறுகல் நிலை தொடர்ந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா தற்போது தேவையற்ற ஒரு யுத்தத்தில் இஸ்ரேலால் தூண்டப்பட்டு நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்கிற நிலையை எடுத்திருப்பது நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டுக்குள்ள தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது தான் அமைதிக்கான ஜனாதிபதி என்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு முன்பு இருந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் எல்லாம் தேவையில்லாத நிறைய யுத்தத்தை பண்ணிட்டாங்க, நான் அப்படி யுத்தம் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் அமைதியை விரும்ப